ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அக்ஷய திருதியை. வருகிற வெள்ளிக்கிழமை மே 10 அக்ஷய திருதியை. அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதியை என்றாலே உடனே நமக்கு நினைவுக்கு வருது நகை வாங்கணும், தங்க நகை வாங்கணும், வெள்ளி பொருட்கள் வாங்கணும் அப்படின்றது தான். இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள், நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள், செய்ய வேண்டிய தானங்கள், எந்த பொருளை தானமாக வழங்கினா நம்ம செல்வ நிலை உயரும், கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதியை என்றாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருது மகாலட்சுமி தாயார் தான், இல்லைங்களா? அன்றைய தினம் கண்டிப்பாக நம் இல்லத்தில் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது மிகவும் சிறப்பு. நாராயணரோடு கூடிய மகாலட்சுமி படம் இருந்தாலும் நீங்கள் வணங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த தெய்வம் முருகராக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், பராசக்தி தாயாராக இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் வணங்குவது சிறப்பு. குறிப்பாக அன்றைய தினம் நாம் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை எடுத்துகிட்டு மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்னாடி வைத்து வணங்குவது சிறப்பு. பொதுவாகவே அக்ஷயம் இருந்தால் அல்ல குறையாத அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, இல்லைங்களா? ஸோ அன்றைய தினம் நம்ம எந்த பொருளை வாங்குகிறோமோ அந்த பொருள் பன்மடங்கு நம்ம வீட்டில் பெறுவோம் அப்படின்றது ஐதீகம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் நகை வாங்க முடியுமானா இன்றைய கால சூழ்நிலையில் நகை விலை இருக்க ஏறிட்டு போகிறதுனால சில பேரால் வாங்க முடியாது. அப்படி முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லையா, தங்க நகை வாங்க முடியலன்னா அதற்கு பதிலாக குருவின் அம்சம் பெற்ற மஞ்சள் கிழங்கு வாங்கியும் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா மாலையாக கோர்த்து உங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமி படத்துக்கு போட்டு வணங்கி அந்த மஞ்சளை தினமும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி தேய்த்தும் குளிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசல்லே மாட்டலாம். அது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வண்டு வராமல் இருக்குது அப்படின்னா எடுத்து செடியில் போட்டுடலாம். அதே போல் வெள்ளி பொருட்கள் வாங்குவது சிறப்பு. இப்போது வெள்ளி நாணயங்கள்லாம் விலை கம்மி தான், 100 ரூபாய்க்குள்ளதாக இருக்கும், இல்லைங்களா? அதனால் ஒரு நாணயமாவது வாங்கினீங்கன்னா சுக்கிரனின் ஆதிக்கம் நம்ம வீட்டுக்கு நிறைந்திருக்கும். ஸோ அதனால் வெள்ளி வாங்குங்க. அப்படி வெள்ளி வாங்க முடியலனாலும் வெண்மை நிற பொருட்கள், உப்பு, அரிசி, இந்தமாரி மல்லிகைப்பூ இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கனாலும் ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சில தான தர்மங்கள் செய்ய வேண்டுங்க. இப்போது அக்ஷய திருதியை நம்ம மட்டும் தான் தங்கம் வாங்கிக்கணும் கிடையாது. ஏதாவது ஏழை பெண்கள் திருமணம் இப்போ நடைபெற இருக்கும் இல்லையா, வசதி இல்லாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் தாலி வாங்கி தரலாம். வசதி இருந்தால் தான் நான் சொல்கிறேன், இல்லைன்னா கிடையாது. அப்படி இல்லைனாலும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், நம்ம கணவர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக ஆயுளோடு இருக்கணும், நோய் நொடி இன்றி இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. கோவிலுக்கு பெண்கள் வருவாங்க இல்லையா, சும்மா இப்போ சின்ன பேக்கெட்டே வருது மஞ்சள் குங்குமம். அதாவது இந்த கிழங்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க. அதுதான் தேய்த்து குளிக்கும்போது நம்மளுடைய கர்ம வினை குறையும். நம்ம சுமங்கலி பெண்கள் கொடுக்கும்போது அதனால தான் எப்போவுமே எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலுமே மஞ்சள் கிழங்கு கொடுத்தா தான் நல்லது. நம்முடைய கர்ம வினையும் குறையும், சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கும், நம்ம கணவருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெண்மை நிற பொருட்களை அன்றைய தினம் நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய செல்வ நிலை உயரும். அதனால தான் அக்ஷய திருதி அன்று நம்ம நகைக்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் கொடுப்பாங்க, பாலால் செய்யப்பட்டது. குறிப்பாக வெண்மை நிற பொருள், பாலால் செய்யப்பட்ட பொருள் மோர், அதுக்கப்புறம் பாலால் செய்யப்பட்ட ஸ்வீட், இது ஏதாவது நீங்கள் தானம் பண்ணலாம். குறிப்பாக நம்மளுடைய ரிலேஷன்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடாதுங்க, வெளிநபர்களுக்கு தெரியாதவர்களுக்கு கொடுத்தா தான் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அன்றைய தினம் கண்டிப்பாக பாலால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அன்றைய தினம் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உப்பு வாங்குங்க, அரிசி வாங்குங்க, மல்லிகைப்பூ, வாசம் நிறைந்த மல்லிகைப்பூ, இதுமாரி வெண்மை நிற பொருட்கள்லாம், வெள்ளி பொருள், அதாவது ஒரு வெள்ளி பொருள் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க. இதை வாங்கி எடுத்துகிட்டு பூஜை அறையில் வச்சு வணங்குங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம வாங்கி பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் படத்துக்கிட்ட வச்சு வணங்குங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கஷ்டங்கள் கரையணும், அப்படி துன்பங்கள் விலகணும், கடன் பிரச்சனை முக்கியமாக தீரணும், பணப்பிரச்சனை தீரணும்னா வெல்லம்,
அது வந்து அச்சு வெல்லமாகவும் இருக்கலாம், இல்லை கெட்டி வெல்லமாகவும் இருக்கலாம். இதுவும் நீங்கள் வந்து தானமாக கோயிலுக்கும் கொடுக்கலாம். நமக்கு வந்து அக்கம் பக்கம் இருக்கிறாங்க, வறுமை நிலையில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்டே நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் வர்ற அனைவருக்குமே தானமாக வழங்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எதுவுமே வாங்க முடியலைனாலும் கல்லுப்பு வாங்குங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வர அக்ஷய திருதியை. அதுக்கப்புறமா நெய் வந்து மகாலட்சுமி தாயார் அம்சம் புரிஞ்சது. இந்த நெய்யை கூட நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம், கோவிலுக்கு கொடுக்கலாம். குறிப்பாக உப்பு கூட பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க இல்லையா, அந்த கோவிலில் ஒரு சில கோவிலில் நீங்கள் கொடுக்கலாம் உப்பு வாங்கியோ. இது வந்து நம்ம செல்வ நிலையை வந்து உயர செய்யுங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், வறுமையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நெய் வாங்கி கொடுங்க. அருகில் இருக்க பெருமாள் கோவிலுக்கும் வாங்கி தரலாம். இல்லை வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்கனாலும் அவங்களுக்கும் வாங்கி கொடுத்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நம் வீட்டின் செல்வ நிலை உயரும். இது மட்டும் இல்லாமல் இது கோடை காலம் இல்லையா, வெயில் காலம் என்பதால் இந்த வெயிலுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுற பொருள்னா குடை தாங்க. குடை இல்லாமல் நம்மளால் வெயிலில் போகவே முடியாது. தண்ணீர் மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாமல் விசிறி. இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளும் வந்து நீங்கள் தானமாக ஏழை எளியவர்களுக்கு வழங்கலாம். அதுவும் நமக்கு நல்ல செல்வ நிலையை உயர செய்யும். நம்மளுக்கு வந்து எது முடியுதோ, நான் சொன்ன இந்த தானங்களில் உங்களால் எந்த தானம் செய்ய முடியுதோ கண்டிப்பாக ஒரு தானமாக செய்யுங்க. அதேமாதிரி எந்த பொருள் உங்களால் வாங்க முடியுதோ, தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும் கிடையாது. அதுக்கு மாற்றாக மஞ்சள், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, அரிசி, தயிர், சர்க்கரை, இப்படி வெண்மை நிற பொருட்களும் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாங்கி வச்சு மகாலட்சுமி தாயார் படத்துக்கிட்ட வச்சு இந்த வருடம் முழுவதும் செல்வத்துக்கு குறை இருக்கக்கூடாது, அல்ல குறையாத செல்வம் எங்கள் வீட்டில் என்றைக்கும் நிறைஞ்சிருக்கணும்னு வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அல்ல குறையாத பணம் மட்டும் இல்லைங்க, தான தர்மம் செய்த புண்ணியமும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சேர்ந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதனால் அவங்களும் பலன் பெறும்போது, அவங்களும் தான தர்மம் செய்யும் போது அந்த பலனும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. டேக் கேர். பாய். வாழ்க வளமுடன்.